ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் காய்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பாவுக்கு நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேன் காய்ஸ். என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். எல்லா தழையுமே இருக்கா, நான் மிக்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு நான் தனித்தனி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது கருவேப்பிலை காய்ஸ் இப்போ காட்டினது, செம்பருத்தி இலை இருக்குது, மருதாணி இலை இருக்குது, கரிசலாங்கண்ணி இருக்குது. இது வந்து செம்பருத்தி இலை, அப்புறம் கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூவு. அப்புறம் இதில் எனக்கு வந்து ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கவே இல்லைங்க கைஸ், அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுதான் வந்து இது கரிசலாங்கண்ணி கைஸ். நான் உங்களுக்கு கும்பலாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கரிசலாங்கண்ணி. இவ்வளோதான் கைஸ் எனக்கு கிடச்சிது, அந்த கிடைக்கவே இல்லை. அப்புறம் 4-5 ஒரு 8 நெல்லிக்காய். இது பிஞ்சாக இருக்கிறதுனால என்னால் தோல் எடுக்க முடியல கைஸ், அந்த கத்தாழி. அதனால் அப்படியே சைடில் இருக்கிறது மாதிரி கட் பண்ணி போட்டேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், அந்த இது காட்டினல நெல்லிக்காய். உங்களுக்கு நெல்லிக்காய் வந்து நான் அது உள்ள இருக்க கொட்டை போடக்கூடாது கைஸ், அதனால் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் அப்படி இருக்குது. மிச்சம் எல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன இன்க்ரீடியன்ஸ் தான் கைஸ். தனித்தனியாக தான் வச்சுருந்தேன், அது கொஞ்சம் குழம்பிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க, எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் கைஸ். நான் வந்து போக போக நான் எப்படின்னு சொல்கிறேன். ஆனால் 2 கைப்பிடி, எல்லாமே 2 கைப்பிடி. மருதாணி, செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை. தேவை வந்து விளக்கெண்ணெய் காய்ஸ். இது வந்து ஆமணுக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க, விளக்கெண்ணெய் சொல்லுவாங்க. இது வந்து கருஞ்சீரகம் காய்ஸ். கருஞ்சீரகம் எனக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், கேட்டு பாருங்கள். கருஞ்சீரகம் இது பேர். அப்புறம் வெந்தயம், இது நல்லெண்ணெய் காய்ஸ். இதெல்லாம் தான் நம்ம ரெடி இது வந்து அந்த பாதாம் ஆயில், ஆல்மண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க, மெடிக்கல்லே கிடைக்கும் கைஸ். இதை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் கைஸ் தேவையான பொருள். இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் அடுப்புக்கிட்ட போங்க. அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, மிக்சியில் அந்த கருஞ்சீரகம் இருக்குல்ல, அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெந்தயம் வந்து 2 ஸ்பூன். இதை போட்டு நல்லா மையம் அரைக்கக்கூடாது கைஸ், பொறன்னு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைக்கணும் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பொறன்னு அரைக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிட்டா இதுவாகிடும் கைஸ். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வானல் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இரும்பு வானல் வச்சுக்கலாம் கைஸ், அதுதான் ரொம்ப நல்லது. நான் வந்து எங்கள் வீட்டில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கைஸ். இது இந்த கிளாஸ் அளவால் 2 டம்ளர் ஊற்றிக்க போகிறேன். நல்லா பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டம்ளர். செகண்ட் டம்ளர். இது வந்து எங்கள் வீட்டில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கைஸ். இது நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் 2 டம்ளர் அளந்தேன் இல்லையா, அதை நான் போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நல்லா எண்ணெய் கொதித்து கொஞ்சம் சூடானவுடனே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் தூக்கி அதில் போட்டுடணும் கைஸ். எல்லாத்தையும் உடனே ஒன்றுக்கு ஒன்றா போடக்கூடாது, ஒரு பாதியாக எடுத்து போடுங்க, ஏன்னா பொங்கிடும். அதனால் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம அதை லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா பொங்கி வெளியே வந்துடும் கைஸ். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் நம்ம. ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு தான் இந்த காய்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இதெல்லாம் சாறுலாம் இறங்கிடுச்சு உள்ளே. இறங்கிட்டு நல்லா அப்படியே அந்த கலர்லாம் மாறுது பாருங்கள், சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த ஆல்மண்ட் ஆயில் சொன்னால அந்த ஆயில் வந்து அந்த ஃபுல் பாட்டில் நான் வாங்கியிருந்தேன். 2 பாட்டில் வாங்கியிருந்தேன். ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அது 1/4 டம்ளர் வந்திருக்கு பாருங்கள். அந்த 1/4 டம்ளர் எடுத்து வச்சுக்கணும் நான்.
அந்த ஆல்மண்ட் ஆயில் ஊற்றிட்டேன் கைஸ். இது நெக்ஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் 1/4 கிளாஸ். அதே ஃபஸ்ட்டு ஊற்றின கிளாஸ்லேயே உங்களுக்கு 1/4 கிளாஸ் தான் நான் ஊற்றிருக்கேன். ஆல்மண்ட் ஆயிலும் நல்லெண்ணெயும் நல்லா ஊற்றிட்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து விளக்கெண்ணெய் வந்து அது கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இந்த 2 எண்ணெயோட இது கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க. ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். குழந்தைக்கு என் பாப்பாவுக்கு வந்து 6 வயசு ஆகுது கைஸ். அதனால் நான் கொஞ்சம் திட்டமாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கைஸ். ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம ஏற்கனவே கொதிச்சுட்டு இருந்துச்சுல்ல, அந்த கருஞ்சீரக கலர்லாம் பாருங்கள் இறங்கிடுச்சு. நல்லா இறங்கி நல்லா சாறு வெளியே வந்துடுச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும் கைஸ். நைட் இதை தொடவே கூடாது, மூடவும் கூடாது. அந்த தண்ணி பட்டுரும், நல்லா மூடக்கூடாது கைஸ். அப்படியே வச்சுட்டு காலைல வடிகட்டி தடவ வேண்டியதான் ரெகுலராக. ஓகே, தேங்க்யூ. டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க கைஸ்.